ஹாய் எவ்ரிவான். இன்னைக்கு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எவரில் முடிகிற வேர்ட்ஸ் வச்சு தான் சென்டென்ஸ் பார்க்க போகிறோம். இது இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஃபஸ்ட்டு ஒரு சிம்பிள் டெஸ்ட்டோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். 2 சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 2 சென்டென்ஸையும் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் செக் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வேர்ட் whoever. whoever அப்படின்னா யாரா இருந்தாலும் யாரேனும் அப்படின்னு அர்த்தம். who அப்படின்னா யாரு, whoever அப்படின்னா யாரா இருந்தாலும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். whoever you are, be kind to others. நீங்கள் யாராக இருந்தாலும் மற்றவர்களிடம் கருணை காட்டுங்கள். நீங்கள் யாராக இருந்தாலும்ங்கிறது தான் whoever. நெக்ஸ்ட் ஒன் whatever. எதுவாக இருந்தாலும். வாட் அப்படின்னா என்ன, வாட் எவர் அப்படின்னா எதுவாக இருந்தாலும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். ஐ டோன்ட் கேர் வாட் எவர் தே சே. அவங்க என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை. இந்த இடத்துல வாட் எவரோட சேங்கிற வேர்ப் வரனால மீனிங் மாறும். என்ன சொன்னாலும், அதாவது என்னவாக இருந்தாலும் அப்படிங்கிறது என்ன சொன்னாலுமா மாறும். whenever. எப்போது வேண்டுமானாலும். when அப்படின்னா எப்போது, whenever அப்படின்னா எப்போது வேண்டுமானாலும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். கால் மீ whenever you are free. நீங்கள் எப்போ ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்போ எனக்கு கால் பண்ணுங்க. எப்போ ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்படிங்கிறது இங்கே whenever. நெக்ஸ்ட் ஒன் wherever. எங்கு இருந்தாலும். where அப்படின்னா எங்கே, wherever அப்படின்னா எங்கு இருந்தாலும். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். I will follow you wherever you go. நீ எங்கு சென்றாலும் நான் உன்னை பின்தொடர்வேன். இங்கே கோங்கிற verb whereverோட வர்றனால மாறுது, எங்கு சென்றாலும் அப்படின்னு. நெக்ஸ்ட் ஒன் whomever. யாரை வேண்டுமானாலும். whom அப்படின்னா யாரை, whomever அப்படின்னா யாரை வேண்டுமானாலும். Example sentence. Give this letter to whomever it belongs. இந்த கடிதத்தை யாருக்கு சொந்தமோ அவர்களிடம் கொடுங்கள். யாருக்கு சொந்தமோ, belongs-ங்கிற verb வந்தனால மாறி இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் whichever. எதுவாக இருந்தாலும். which அப்படின்னா எது, whichever அப்படின்னா எதுவாக இருந்தாலும். இதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். choose whichever color you like. உங்களுக்கு பிடித்த நிறத்தை தேர்ந்தெடுங்கள். இதுல எந்த நிறம் பிடித்ததோ அதுதான் whichever. நெக்ஸ்ட் ஒன் however. எப்படி வேண்டுமானாலும். how அப்படின்னா எப்படி, however அப்படின்னா எப்படி வேண்டுமானாலும். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். I respect your opinion, however I disagree. உங்கள் கருத்தை நான் மதிக்கிறேன், எனினும் நான் ஒத்துக்கொள்ளவில்லை. எனினும் அப்படிங்கிறது however. நெக்ஸ்ட் ஒன் forever. எப்போதும், என்றும். forever அப்படின்னா எப்போதும் என்றும். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். I will be your friend forever. நான் உனது நண்பராக எப்போதும் இருப்பேன். இங்கே எப்போதும் அப்படிங்கிறது forever. நெக்ஸ்ட் ஒன் never. ஒருபோதும் இல்லை. never. ஒருபோதும் இல்லை. எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். never give up. ஒருபோதும் கைவிடாதே. அப்ப ஒருபோதும் அப்படிங்கிறது never. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.